Following means நம்ம இன்னைக்கு என்ன பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கார்ப்பரேட் அக்கௌண்ட்ஸில் இஷ்யூ ஃபோர் ஃபீச்சர் அண்ட் ரீஇஷ்யூ ஆஃப் ஷேர்ஸ் அப்படிங்கிற சாப்டரில் எக்ஸசைஸ் 21 பார்க்குறோம். ஆல்ரெடி 1 to 20 இதே சேனல் அப்லோட் பண்ணியிருக்கோம். இல்லஸ்ட்ரேஷன்ஸும் எக்ஸசைஸும் அதாவது எக்ஸசைஸ் சம்ஸும் ஹெல்த் எஜுகேஷன் சேனல் அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோவோட இந்த சாப்டரோட ஃபுல் வியூ வேணும் அப்படின்னா ஹெல்த் எஜுகேஷன் அண்ட் கார்ப்பரேட் அக்கௌண்டிங் அகாடமி இந்த ரெண்டு சேனலையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓவரால் ஒரு ஐடியா கிடச்சிரும். Damnic Limited forfeited its 200 shares of ₹100 each. So 200 shares forfeiture பண்ணுறாங்க on which 5 per share were received. 5 ரூபா ரிசீவ் பண்ணியிருக்காங்க. 5 ரூபா ரிசீவ் பண்ணி forfeiture பண்ணிட்டாங்க. Pause entries regarding reissue of all the shares if. ஸோ reissue பண்ணதுக்கான journal entries போட சொல்கிறாங்க. Shares are reissued at ₹8 per share fully paid. ஸோ ஃபஸ்ட் கேஸ் வந்து இந்த 200 ஷேர்ஸை ₹8 ரீஇஷ்யூ பண்ணோம்னா என்ன ஜர்னல் என்ட்ரிஸ் வரும்னு கேட்டிருக்காங்க. செகண்ட் கேஸ் வந்து ஷேர்ஸை ரீஇஷ்யூ ஃபார் ₹4.5 ஆஸ் ₹7 கால்ட் அப். 7 கால் பண்ணியிருக்காங்க, அவங்க வந்து 4.5 வரைக்கும் பே பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஸோ என்ன வேல்யூ வரும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ இப்போ இது ரெண்டுக்கு ஜர்னல் என்ட்ரிஸ் போட்டு கேபிட்டல் ரிசர்வ் எப்படி வரும் அப்படிங்கிறத போட்டலாம் வாங்க. பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸைஸ் 21 பார்க்குறோம் இல்லைங்களா. இஷ்யூ ஃபோர் ஃபீச்சர் அண்ட் ரீஇஷ்யூ ஆஃப் ஷேர்ஸ். எவ்வளோ ஃபர் ஃபீச்சர் ஆகிருக்கு? 200 ஃபர் ஃபீச்சர் ஆகிருக்கு. பெர் ஷேரோட ப்ரைஸ் ₹10. அதில் வந்து எவ்வளோ ரிசீவ் பண்ணியிருக்கோம்? ₹5 ரிசீவ் ஆகிருக்கு. ஸோ இப்போ அன்பெய்டு எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ₹5. ஓகேவா? ஸோ அது ரெண்டு கான்செப்டில் கேட்டிருக்காங்க. ரீஇஷ்யூ 8 per ஷேர்னா என்ன ஜேர்னல் வரும்? ரீஇஷ்யூ வந்து 4.5 ஆஸ் ₹7 கால்ட் அப் அப்படின்னா என்ன சார் ஜேர்னல் என்ட்ரிஸ் வரும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்மளுக்கு கம்பெனிக்குள்ளே ரொம்ப சிம்பிளாக ஜேர்னல் என்ட்ரிஸ் புரிஞ்சுக்கிறதுக்கு எது உள்ளே வருதோ அதை இன் பண்ணணும். ஓகேவா? அதை டெபிட் பண்ணணும். எது வெளியே போகுதோ அதை என்ன பண்ணுங்க? கிரெடிட் பண்ணணும். அவ்வளோதான். ஓகேவா? ஸோ இப்போது ஷேரை ஃபோர் ஃபீச்சர் பண்ணுறோம் அப்படின்னால ஷேர் உள்ளே வருது. ஓகேவா? ஸோ அப்போ என்ன வருங்க? ஷேர் ஃபோர் ஃபீச்சரில் ஷேர் கேபிட்டல் டு எது வரைக்கும் நம்மளுக்கு ₹5 கால்ட் ஆயிருக்கா? ஷேர் கால்ட் அப்னு போட்டுக்கலாம், ஏன்னா எதுவும் சொல்லலை. டு ஷேர் கேபிட்டல் அக்கௌண்ட் டேட்டா டு என்ன போட்டுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து நம்மளுக்கு கால்ட் அப் தான் சொல்லியிருக்காங்க இல்லையா. ஸோ அப்போ வந்து ஷேர் அமௌண்ட்டுன்னு போட்டுக்கலாம். ஓகே, இது வந்து டியூ டு ஷேர் பெய்டு அமௌண்ட் எவ்வளோங்க? இது வந்து பே பண்ணினது வந்து இது வந்து ஷேர் ஃபோர் ஃபீச்சர் அப்படின்னு சொல்லுவோம். ஃபோர் ஃபீச்சர் அக்கௌண்ட். ஓகேவா? ஸோ இப்போது நம்ம எவ்வளோ ஷேர்ஸுங்க? 200 ஷேர்ஸா? இப்போ 200ல் பெர் ஷேரோட ப்ரைஸ் ₹10. இப்போது 2000 ஷேர் வேல்யூவான ஷேர்ஸை நம்ம இஷ்யூ பண்ணியிருக்கோம். அதில் வந்து அமௌண்ட் நம்மளுக்கு எவ்வளோ கலெக்ட் ஆகிருக்குங்க? 200 இன்ட்டு ₹5 ரிசீவ்டு. ஓகேவா? அப்போ ₹1000 ரிசீவ் ஆயிடுச்சு. ஓகேவா? ஸோ இது வந்து ரிசீவ் ஆனது 200 இன்ட்டு 5. ஓகேவா? ஸோ இது வந்து ரெசிப்ட்டு, இது வந்து என்னங்க நம்மளுக்கு டியூ. ஓகேவா? ஸோ இது வந்து கம்பெனிக்கு பெனிஃபிட்டு, இது வந்து அவங்களுக்கு லாஸு. ஓகேவா? யார் ஷேர் வாங்கினாங்களோ அவங்களுக்கு லாஸ். ஓகேவா? இப்போ ஷேர் கேபிட்டல் போட்டாச்சு, இப்போ ஃபீச்சர் போட்டுட்டோம். இனி இதுக்கப்புறம் என்ன பண்ணுங்க? ரீஇஷ்யூ போகணும். ரெண்டு கான்செப்டில் சொல்லியிருக்காங்க இல்லைங்களா. ஸோ ஃபஸ்ட்டு கான்செப்டில் வந்து ₹8 அப்படிங்கிற கான்செப்டில் போட்டுடலாம். இப்போ வந்து அமௌண்ட் உள்ளே வரும், ரீஇஷ்யூ பண்ணுறப்ப ஷேர் வெளியே போகும். ஸோ அதனால் என்ன வருங்க? பேங்க் அக்கௌண்ட் டேட்டா டு ஷேர் கேபிட்டல் அக்கௌண்ட். எவ்வளோ ஷேருங்க? 200 ஷேரு. பெர் ஷேரோட ப்ரைஸ் நம்மளுக்கு ₹10. ஓகேவா? ஸோ அப்போது இதோட வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு ₹2000 வேல்யூவான ஷேரு. ஸோ பேங்க் எவ்வளோ ரிசீவ் ஆகுதுங்க? 200 இன்ட்டு ₹8 தான் ரிசீவ் ஆகுது. 1600 தான் ரிசீவ் ஆகுது. அப்போ ரிமைனிங் 400 என்னவா இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷேர் ஃபோர் ஃபீச்சர் பண்ணதுனால வந்து லாஸ் அப்படின்னு சொல்லலாம். இது வந்து நம்மளுக்கு ப்ராஃபிட், ஏன்னா ஃபோர் ஃபீச்சர் பண்ணிட்டோம். ஸோ அந்த அமௌண்ட்டு நம்ம கைக்கு வந்துருச்சு.
இந்த ஷேர் நம்மளுக்கு கைக்கு வந்துருச்சு. இது வந்து நம்மளுக்கு லாஸு. ஓகேவா? ஸோ இப்போது ஒரு இன்க்ரீஸ் போட்டாச்சு. நீ அதே மாதிரி என்ன பண்ணுங்க, செகண்டுக்கும் நம்ம போடணும். செகண்டுக்கு என்ன வரும்னு பாருங்கள். இது வந்து நீங்கள் ருபீஸ் என்ன சொல்லியிருக்காங்க, 4.5 தான் பே பண்ணியிருக்கோன்னு சொல்லியிருக்காங்களா. இதுவும் நம்மளுக்கு என்னங்க அமௌண்ட் உள்ளே வருது. ஸோ பேங்க் அக்கௌண்ட் டேட்டா டு ஷேர் கேபிட்டல். ஓகேவா? ஸோ இப்போ இது பாருங்கள், கால்ட் அப் எவ்வளோங்க, 7 சொல்லிட்டாங்க. ஸோ அப்போ என்ன வருங்க, 200 × 7 தான் போடணும். அப்போ 1400. ஸோ நம்மளுக்கு எவ்வளோ ரிசீவ் ஆகிருக்குதுங்க, 200 × 4.5 தான் ரிசீவ் ஆகிருக்கு. இப்போ 200 × 4.5 போடும்போது நம்மளுக்கு என்ன வருது அப்படின்னு 900 ருபீஸ் வருது. அப்போது இன்னும் நம்மளுக்கு என்னங்க 2.5 வராமல் இருக்கு இல்லையா. ஸோ அதை என்ன சொல்லுவாங்க, இங்கே மாதிரியே தான் ஷேர் ஃபார் ஃபியூச்சர் அக்கௌண்ட் டேட்டா. ஸோ அப்போ என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 200 × 2. லாஸ் மாதிரி இது வந்து நம்மளுக்கு என்னங்க ப்ராஃபிட் மாதிரியும் எடுத்துக்குவோம். அப்போது ஷேர் ஃபீச்சர் பண்ணி ரீஇஷ்யூ பண்ணதுனால நம்மளுக்கு ப்ராஃபிட்டா லாஸா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கேபிட்டல் ரிசர்வ். இப்போ 1000 ரூபாயில் நம்மளுக்கு என்ன இருக்குதுங்க, 400 500 போயிருக்கு. ஸோ அப்போ நம்மளுக்கு அதில் ப்ராஃபிட் இருக்கு இல்லையா. ஸோ அதை நம்ம எடுத்து காமிக்கணும். எப்படி காமிக்கிறது, ஃபஸ்ட் கேஸ்க்கு இந்த கேஸ்க்கு இந்த கேஸ்க்கு இது ரெண்டு தனித்தனியாக பார்த்துக்கலாம். ஸோ ஃபஸ்ட் கேஸ் சார் ரிசர்வ் எப்படிங்க, 1000ல் இந்த ஆப்ஷன் நம்ம செலக்ட் பண்ணியிருந்தோம்னா நம்மளுக்கு 400 லாஸு. ஸோ இப்போ எவ்வளோ வரும், 600 நம்மளுக்கு கேபிட்டல் ரிசர்வ் ஆகிருக்கு. செகண்ட் கேஸ் அப்படிங்கிறப்போ ஷேர் ஃபார் ஃபியூச்சர் அக்கௌண்ட் டேட்டா டு கேபிட்டல் ரிசர்வ். ஸோ இதில் 1000 ஃபஸ்ட் கேஸ்க்கு ப்ராஃபிட் வந்திருக்கு. அதில் லாஸ் எவ்வளோ வந்திருக்குதுங்க, 500 வந்திருக்கு. அப்போ ப்ராஃபிட் எவ்வளோ வரும், 500. ஸோ கேஸ் 1 நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 600 ப்ராஃபிட் வரும் ஃபார் ஃபீச்சர் பண்ணுறதுனால. கேஸ் 2 இருந்துச்சுன்னா 500 ப்ராஃபிட் வரும். இது வந்து கேபிட்டல் நேச்சர் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவோம். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார்